ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படின்னு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேது வந்துட்டு அவங்க சைடு லாயர் கிட்ட சொல்லியிருக்காங்க இல்லையா, கேஸை வாபஸ் வாங்குறோம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இந்த விஷயம் தமிழ்ச்செல்விக்கு வருது. அவங்க கிட்டேயும் அவங்க லாயர் வந்துட்டு பேசுகிறாங்க. இப்படி உங்கள் ஹஸ்பண்ட் சைடு லாயர் வந்துட்டு கேஸை வாபஸ் வாங்கிடலான்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அதுக்காக ஹியரிங் வருது, நீங்கள் வந்து என்ன சொல்ல போகிறீங்க, நான் என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தமிழ்ச்செல்வி வந்துட்டு நான் அதை அங்கே வந்து சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே லாயரும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ சேதுவும் வந்துட்டு நீ என்ன சொல்ல போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதான் சொல்லிட்டேனே, அங்கே வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டேன்ல அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவங்களும் வந்துட்டு அங்கே கோர்ட்டில் வந்துட்டு கேட்கும்போது எங்களுக்கு வந்து சேர்ந்து வாழுங்க, 6 months சேர்ந்து வாழுங்கன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா. ஸோ இப்போ 3 months தான் ஆயிருக்கு, இன்னும் 3 months இருக்குதானே, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், அந்த 3 months முடியும் போது நான் என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்லேயும் சொல்லிடுறாங்க. ஆனால் சேதுவுக்கு ரொம்ப வருத்தம், இப்போவுமே சரி அப்படின்னு சொல்ல மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இங்கே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் சித்ராவும் தாமரைக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க இல்லையா, ஒரு பிச்சைக்காரனை கொண்டு போய் மாப்பிள்ளையா நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிடுறாங்க. அப்போ அவன்கிட்ட கூப்பிட்டு இப்படி பேசுகிறாங்க, நீ வந்து ஒரு வசதியான வீட்டு மருமகனாக உன்னைய மாற்றுறோம், நாங்கள் சொல்கிறபடி கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவனும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். அவனுக்கு நல்ல ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து நீ வந்து இந்த கோயிலுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது தாமரையும் அவங்க அம்மாவும் எங்கே வராங்களோ அங்கே வந்து அனுப்பி விட்டுறாங்க. அப்போது தாமரையும் அவங்க அம்மாவும் அந்த கோயிலேருந்து வெளியே வரும்போது இவன் வந்துட்டு அந்த கார்லேருந்து இறங்குறான். அப்போ தாமரையோட ஷால் வந்துட்டு போய் பறக்குது. அது காஸ்ட்லியான காரு. அதுலேருந்து ரிச்சாக ஒருத்தர் இறங்குறான். அவனுக்கு 4-5 பாடி கார்ட்ஸு. இதெல்லாம் பார்க்கும்போது அப்பா இவ்வளோ பெரிய பணக்காரன் அப்படிங்கிற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தாமரையோட ஷால் பறந்து போயிட்டு அவன் முகத்தில் விழுந்துருது. அதை பார்த்துட்டு என் ஷால் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை வாங்கிட்டு வராங்க. அப்போ இதை வச்சே இவங்க 2 பேரும் லவ் பண்ணுற மாதிரி செட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏற்கனவே இது எல்லாமே ஈஸ்வரி போட்டு கொடுத்த பிளான் தான். அது மட்டும் இல்லாமல் அவன் நல்லா வசதியானவன், அதனால அவனை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாமரையும் அவங்க அம்மா வந்துட்டு நம்ம பொண்ணு வாழ்க்கை செட்டில் ஆயிரும், அதனால இவனே எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் அவங்க பிளான் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஈஸ்வரி இப்படி அவங்க முன்னாடி இப்படி நல்லா பெரிய பணக்கார மாதிரி காட்டுறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு தாமரை வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட சொல்ல போகிறாங்க. அவங்களும் வீட்டில் போயிட்டு அண்ணா இப்படி ஒரு மாப்பிள்ளை இருக்குது, அதை பார்த்து என் பொண்ணு பேசி முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர வீடியோவில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.